அக்கறைக்கு இக்கரை பற்றி என்று கூறுவார்கள். எம்மை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டு மொழிகள், அதிகம் ஐரோப்பிய மொழிகள், முக்கியமாக ஆங்கில மொழி பேசுவதென்றால் பெருமை கொள்வது வழக்கம். ஆனால் இன்று தமிழ் மொழி பேசுபவர்களின் எண்ணிக்கை அதிகமாகிக் கொண்டிருக்கிறது, பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. வெளிநாட்டுக்காரர்கள் அதிகமாக தமிழ் மொழியை கற்றுக்கொள்கிறார்கள். தமிழ் மொழி மட்டுமல்ல, ஆசிய மொழி, ஆப்பிரிக்க மொழிகளை கற்றுக்கொள்வதில் ஆர்வம் கொண்டிருக்கிறார்கள். தங்களுக்கு பிடித்த கலாச்சாரங்கள், பண்பாடுகள் போன்றவற்றில் ஆர்வம் கொண்டு அந்தந்த இனத்தவர்களின் மொழிகளையும் அவர்கள் கற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறார்கள். அந்த வகையில் தமிழ் மொழியும் முக்கியமான ஒரு மொழியாக கருதப்பட்டு பண்பாட்டிலும் மருத்துவத்திலும் உணவு பழக்க வழக்கங்கள் சிறப்பான ஒரு மொழியாகவும் இனத்தவர்களாகவும் இருப்பதால் தமிழ் மொழியையும் கற்றுக்கொள்பவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். இது ஒரு புறம் இருக்க, புலம்பெயர் நாடுகளில் எம் குழந்தைகள் தங்களுடைய திறமைகளால் பலர் மனதை இடம் பிடித்து எங்களுடைய கலைகளை அவர்களுக்கு தெரிவித்து, தங்களுடைய கெட்டித்தனத்தையும் அவர்களுக்கு தெரிவித்து, தாங்கள் புலம்பெயர்ந்து வாழும் நாடுகளில் இருக்கும் ஆசிரியர்களிடம் தங்களுடைய இனம் சார்ந்த விடயங்களையும் பண்பாடு சார்ந்த விடயங்களையும் எடுத்துரைப்பதில் தவறுவதில்லை. அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வில் தான் இப்படியான ஒருவரை சந்தித்தேன். இவர் தான் பிரெஞ்சு மொழியில் பேச வந்திருக்கும் விடயத்திற்கு முதல் கூறிய வணக்கம் தமிழ் மொழியில் கூறியிருந்தார். அதுவே அங்கிருந்த மக்கள் மனதில் ஆரவாரத்தை கொண்டு வந்தது. அது மட்டுமல்லாமல் நன்றியை கூட தமிழ் மொழியில் கூறியிருந்தார். இந்த பெண்மணி பேசும் ஒரு நிகழ்வு அரங்கேற்றத்தின் போது நடந்த நிகழ்வு. வயலின் கற்றுக்கொள்ளும் தமிழ் மாணவி தன்னுடைய அரங்கேற்றத்திற்கு தன்னுடைய வயலின் ஆசிரியரான ஒரு பிரெஞ்சு பெண்மணியை அழைத்திருந்தார். அது மட்டுமல்லாமல் அவருக்கும் எங்களுடைய பண்பாட்டு ஆடையை அணிவித்து வருகை தர பண்ணியது மிக சிறப்பாக இருந்தது. அத்தோடு அந்த பெரும் ஆசிரியை வருகை தந்தது மட்டுமல்லாமல் பிரெஞ்சு மொழியில் ஓரிரு வார்த்தைகளை தன்னுடைய மாணவியை பற்றி பேசும் முன்பு தமிழ் மொழிக்கு மரியாதை செலுத்தும் வண்ணம், தன்னுடைய மாணவி பேசும் தாய்மொழிக்கு மரியாதை செலுத்தும் வண்ணம் வணக்கம் என்ற ஒரு சொல்லை கூறி மாணவியின் மனதில் மட்டுமல்ல, அந்த நிகழ்வை பார்க்க வந்திருந்த அத்தனை பேரின் மனதிலும் இடம் பிடித்தார். நன்றியையும் மிக அழகாக கூறியிருந்தார். நீங்களே கேளுங்கள் அவர் எப்படி பேசுகிறார் என்று. வணக்கம். Quel honneur pour moi d'être ici aujourd'hui, comme spectatrice, mais également derrière ce micro. Il y a quelques jours, nous en avons parlé avec ma collègue Pascal, que Prutuvie connaît bien. Notre métier de professeur d'instruments est merveilleux, parce que nous transmettons notre passion, bien sûr, mais aussi parce que nous rencontrons et voyons grandir, s'épanouir nos élèves, et que nous devenons ainsi des personnes qui comptent ou qui ont compté dans leur vie. Ce lien très particulier est d'autant plus fort quand les élèves nous font partager leur culture et des moments importants de leur vie comme Prutuvie le fait aujourd'hui. Prutuvie est arrivée dans ma classe de violoncelle il y a 14 ans. J'ai découvert une petite fille sérieuse et réservée, mais toujours souriante et très investie dans tous les projets. Pendant ces 14 années, Prutuvie a appris à jouer, à aimer, à s'approprier le violoncelle, entre autres activités qu'elle a toujours eues en très grand nombre. Mais pendant ces 14 années, j'ai aussi appris, moi, son professeur. J'ai appris grâce à elle, ou plutôt, j'ai découvert grâce à elle les fêtes, les mets les plus délicieux préparés par sa maman, la musique et les instruments de musique, les coutumes de ses origines qui font partie d'elle et qu'elle aime faire découvrir et partager. Quelle richesse! Elle a toujours défendu et revendiqué cette double culture, je l'en félicite. Et surtout, je la remercie de tout cœur pour ce partage et cette générosité qu'elle a toujours eue pour moi. Nandri. La danse et la musique sont des compagnes incroyables que Prutuvie a choisi de garder au cœur de sa vie malgré ses études très prenantes. Elle est aujourd'hui une jeune femme pleine de vie et une artiste complète. Je la remercie pour ce voyage culturel et artistique qu'elle nous fait vivre aujourd'hui. Je lui souhaite de pouvoir garder cette flamme et cette énergie créatrice tout au long de sa vie. Je voudrais maintenant m'adresser aux parents de Prutuvie. Vous m'avez fait confiance dès les premiers cours pour enseigner le violoncelle à votre fille, Nandri. Mais vous avez fait bien plus en répondant toujours présent pour la soutenir dans son évolution au sein du conservatoire.
Cet accompagnement de chaque instant lui a permis de s'épanouir et de nous proposer il y a quelque temps maintenant un fabuleux spectacle pour son certificat d'études musicales. Ce moment artistique fut particulièrement émouvant pour moi et j'espère pour vous aussi. Ce certificat d'études musicales ainsi que le spectacle d'aujourd'hui sont aussi votre réussite dans votre rôle de parents aimants et soutenants. Félicitations à vous. Merci encore pour la confiance que vous m'avez accordée et pour votre accueil aujourd'hui. Très belle soirée à tous.